1992 என்ன ஆச்சு அன்னைக்கு? நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு 2026 ஆகப்போகுது இல்லையா? இப்போ ஜனநாயகன் இத்தன வருஷமா என் பையனுக்கு நீங்க குடுத்த அன்பும், ஆதரவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல நானும் கலந்துக்கிட்டதுல வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பியா வந்து ஃபீல் பண்றேன். ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கிற என் பையன ஓடி போய் கட்டி பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு பயங்கரமா இருக்கு. ஆனா தூரம் அதிகமா இருக்கிறதுனால என்னால போக முடியல. அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சார் பேசிட்டு இருக்க அந்த 800 மீட்டர் ரேம்ப் வாக் இருக்குல்ல, அதுல பிரேக்கே எடுக்காம அங்க இருந்து இங்க வரைக்கும் தளபதி ரன்னிங்லே ஓடி வந்து அவங்க அப்பாவ கட்டி பிடிக்கக்கூடிய அந்த மொமெண்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா ரூல் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம எஸ்ஏசி சாருக்கும், தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருந்தது. 2 பேரும் பேசிக்காம இருந்தாங்க. அப்படிங்கிற மாரி நெறைய நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது கொஞ்சம் உண்மையும் கூட. கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அப்பா, பையன் கட்டிப்பிடிக்கிற மொமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நான் வந்து பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டேன், பிளாஸ்ட் ஆயிட்டேன். அந்த ஸ்டேடியமே ஒரு மாரி பயங்கர ஒரு என்ன சொல்றது? ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீருக்குள்ள போயிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. கண்டிப்பா சோபனா மேம் பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நிகழ்வா? இந்த மாரி நெறைய நிகழ்வு வந்து நடந்திருக்கு. அது என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்தது நாசர் சார், தி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நாசர் சார் வந்து ஸ்டேஜ்ல ஏறி அவரும் ஜனநாயகல இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, படுத்த படுக்கையா கிடந்த என்னோட பையனோட வாழ்க்கைக்கு நீங்க பண்ண உதவிய என்னால மறக்க முடியாது. நடிகர் சங்கத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ரூ. 1,00,00,000 குடுத்து நீங்க என்ன ஏதுன்னு கேட்காம ரூ. 1,00,00,000 குடுத்து உதவுனீங்க. வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப எமோஷனலா தி கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நாசர் சார் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல வந்து பேசியிருக்கிறாங்க. அடுத்ததாக பிரியாமணி வலிக்குதுடா நம்ம பருத்தி வீரன் பிரியாமணி தான். அவங்க ஸ்டேஜ்ல ஏறி என்ன பேசினாங்க அப்படின்னா, தளபதி சார் கூட நடிக்கணுங்கிறது எல்லாருக்குமான ஒரு கனவா இருக்கும். எனக்கும் அதே மாரி அது ஒரு கனவு தான். என்னோட பக்கெட் லிஸ்ட்லயுமே வந்து அதான் நான் வச்சிருக்கேன். ஃபைனலி அது வந்து நடந்துருச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தம், தளபதி கூட டான்ஸ் ஆடணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா அதுதான் நடக்காம போயிருச்சு. பட் பரவால்ல நடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி பிரியாமணி அவங்களும் அவங்களோட எமோஷனலான வார்த்தைகள வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தளபதி திருவிழால வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி இன்னும் நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல ஜனநாயகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ராகவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சம்பவம் பண்றவன பார்த்திருப்ப. அதுல ரெக்கார்ட் பண்றவன பார்த்திருக்கியா? அதுதான்டா நம்ம தளபதி. இந்த ஒரு டயலாக் ட்ரெய்லரோட ஓப்பனிங்ல வரப்போகுது அப்படிங்கிற மாரி ஒரு 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 இன்ஃபர்மேஷன் நமக்கு குடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க. ஜனநாயகன் ட்ரெய்லரோட ஓப்பனிங் டயலாக் சம்பவம் பண்றவன பார்த்திருப்ப. அதுல ரெக்கார்ட் பண்றவன பார்த்திருக்கியா? அதான்டா தளபதி. பயங்கரமா இருக்குல்ல டயலாக். இதுதான் ட்ரெய்லரோட ஓப்பனிங்ங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாரி நெறைய குண்டுகள், நெறைய பாம்கள் எல்லாமே வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல போட்டு போட்டு நமக்கு வந்து ஹைப்ப ஏத்துறாங்க. எப்போ ஜனவரி 9ஆம் தேதி வரப்போகுது. ஜனநாயகன நம்ம கொண்டாட போறோம். ஜனநாயகன எப்போ கொண்டாட போறோம்? தளபதி விஜய் அவர எப்ப நம்ம கொண்டாட போறோம்? அப்படிங்கிற வெயிட்டிங்லயே வெறியேறுது பரமா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நெறைய சூப்பரான மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் நம்ம ரெட் நியூல் கூட கனெக்டிங்லயே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டன அமுத்திருங்க. அப்பதான் வந்து அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. பூஜா ஹெக்டே வருவாங்க. மமிதா பைஜு வருவாங்க. தி ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச் இருக்கு. படத்த பத்தி வினோத் அவர்களோட ஸ்பீச் இருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான மொமெண்ட்ஸ வந்து நம்ம ரீகிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் ஸ்டே டியூன்ட். சார் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம். அதுக்கப்புறம் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு நான் வரப்போறேன். அரசியல் பண்ண போறேன் அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஒரு ஃப்ரெண்டா நீங்க எதுவும் பேசுனீங்களா? ஏன் இப்படி பண்ற? நீ பண்ணாத நடி அப்படின்லாம் ஏதாவது அட்வைஸ் அந்த மாரி? இப்போ ஆக்சுவலா ஜனநாயகன்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்றேன். ஓ! ஒரு கேமியோ யாருக்கும் தெரியாது. நான் யார்ட்டயும் சொல்லல. ஓகே. நீங்க கேட்டதுனால இந்த கேள்வி கேட்டதுனால சொல்றேன். ஸோ அப்போ நான் அவர் கூட ஷூட் ஸ்பாட்ல உட்காந்துருக்கும்போது, "என்னம்மா போய் தான் லாஸ்ட் ஃபிலிமா?" அப்படின்னும். "ம்" அப்படின்னாரு. அவருக்கு தெரியும்ல அவ்வளோதான் நல்லா சொல்லுவாரு. ஸோ இதுக்கப்புறம் 1 படமோ 2 படமோ அப்படின்னோன்னே, ம் அப்படின்னு அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் அப்படிதான் வந்துச்சு. ஸோ அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் இட் இஸ் சொல்கிற மாதிரி ஸ்விட்சிங் ஓவர் டு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் ஓகே. மறுபடியும் நடிக்க வந்தாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ பொலிட்டீஷியனாக அவர் நினச்சதை செய்யும்போது அதை விட எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே. இட்ஸ் அப் டு ஹிம். மேபி அந்த ம்ல செகண்ட் இருக்குங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சா?
50-50 50-50. எனக்கு அது தெரியல. பண்ண ப்ராபப்ளி முடியல. லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல. ஓகே, கிராக் பண்ண முடியல. அவருக்கு என்ன நினச்சேன்னா ஏதோ நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாருன்னா அது வந்து இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல், ஓகே. எல்லாருமே கொண்டாடுற ஒரு தருணம் அது. இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் அவர் வந்து இல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எப்படியும் நம்ம அவரை பார்க்க போகிறோம் டெலிவிஷனில் ஆன் அ டெய்லி பேசிஸ். வி கோயிங் டு அவரை பற்றி நியூஸ் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் சி, டைம் Okay. ஹேஸ் டு டிசைட். ஜனநாயகன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால ஒரு விஷயம் நாங்கள் வெளியிலேருந்து கேள்விப்படுறது வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி இருக்குது விஜய் சாருக்கு. அவரோட அசோசியேட் ஆனவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது அவங்க எல்லாருமே ஒரு சாங்குக்கோ ஏதோ ஒன்று வரப்போகிறாங்க அப்படிங்கிற மேபி மாதிரி. நான் நடிச்சது கூட அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் நாளை தீர்ப்பில் ஆமா. இருந்தேன். டு டு சைன் ஆஃப் ஆன் அ வெரி பிளசன்ட் நோட்டுன்றது கூட தெரில, இருக்கலாம். ஓகே. என்னோட கெஸ்ஸிங் இது. இருக்குது அஃப்கோர்ஸ். அதில் உங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிபியூட், அவருக்கு உண்டான ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கு உண்டான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் பி அன்ஃபோல்டு. ஓகே, இதுக்கு மேலே கேட்டால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. கண்டிப்பா. தேங்க்யூ சார், புரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் நம்ம கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணுவோம். படம் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க. இது எப்படி? ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆமாம் சார், இருந்தீங்க. ஸோ இது எப்படி இருக்கும் ஆன் செட்டில் போயிட்டு பின்னிட்டு இருக்காரு, பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்லாம் தோணுச்சா? அது எனக்கு அதாவது பேக் இன் தோஸ் டேஸ்லேருந்து வரேன். நாளைய தீர்ப்பில் இவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்றது தெரியும். பட் நம்ம நினச்சதை விட அதிகமாக பண்ணுறாரு. நம்ம ஒரு 50% நினச்சோன்னா அது ஒரு 60-70% பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்தது. அப்புறம் அவரு கூட இது வந்து என்னோட 5th ஃபிலிமோ 4th ஃபிலிமோன்னு நினைக்கிறேன், ஜனநாயகன் அவரோட. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அவர் கூட நடிக்கும் போகும்போது நெக்ஸ்ட்டு மாண்புமிகுமானவன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், அப்போல்லாம் அவரோட growth வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபினாமினலாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும். அதை ரசிச்சிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். அவருடைய அந்த growth, தன்னை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நான் நாளைய தீர்ப்பில் பார்த்ததுக்கு, மாண்புமிகுமானவனில் பார்த்த விஜய்க்கு, வேட்டைக்காரனில் பார்த்த விஜய்க்கு, அப்புறம் மாஸ்டரில் பார்க்குற விஜய்க்கு, அதுக்கப்புறம் இப்போது ஜனநாயகனில் பார்க்குற விஜய்க்கு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு ஹீஸ் எவால்வ்டு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் சூப்பர் ஸ்டார், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த சூப்பர் ஸ்டாருன்ற வார்த்தை அது காமன்னு வச்சுக்கிறீங்களா அவருக்கு அப்படின்னு. அது ஹிந்திலனாலும் சொல்லலாம், இல்லை ஒரு தளபதியாக அவர் அப்போவே இளைய தளபதி. பட் அந்த இளைய தளபதியிலேருந்து தளபதியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அவர் கற்றுக்கிட்டது, அவரோட அப்ரோச்சு, அவரோட சிந்தனை, அவருக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸு, கோஸ்டார்ஸு, இது எல்லாமே தான் அவரை இந்த லெவலுக்கு மோல்டு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே, பொலிட்டிஷியன் ஒரு பார்ட் இருக்குது சார், நம்ம அது லேட்டராக இன்னும் கொஞ்சம் பேசுவோம். பட் இந்த இடத்துல அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுவாரா காலேஜில்? அதை இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு? இல்லை, அப்படி ரொம்ப டீப்பாக பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசினதில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிக்குவோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவோம், அன்னைக்கு இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸு, இவ்வளோ தானே தவிர ரொம்ப அதுக்குள்ளே டீப்பராக போக மாட்டோம். ஆனால் என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. ஓகே. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு வெல்ஃபேர். ஒரு 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 ரெவல்யூஷனரி ஐடியாஸு, அவங்க ஃபாதர் மாதிரி. ஐ திங்க் அது ஜெனட்டிக்கலாகவே அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு நடந்ததுன்னா அது வந்து என்ன இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் அது ஸ்லோவாக இன்பில்ட்டாக இருந்தது. அது ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போது ஃபஸ்ட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார், தன்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணார், அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ இப்போ என்ன அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளை இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்த இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ஹீ ஆல்வேஸ் டஸ் ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம்.